அடாவடி சாங் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய வியூவரான தயானந்த் அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த 1 ஹவர் கேட்டதுக்காண்டி நம்ம வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தினுடைய 4th சிங்கிளான அடாவடி பாடனுடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் இந்த பாடனுடைய என்னுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ் பார்த்தா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் கம்போஸ் பண்ண இன்னொரு பாட்டோடைய காப்பி வெர்ஷன் மாதிரி இருக்கப்பட்டதாக சொல்லியாகணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தை பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின கேள்விகள், டவுட்ஸ் இல்லை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அந்த திரைப்படத்தை பற்றின அப்டேட் வேணும் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவை நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ இந்த பாடலுடைய என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு ஜென்சி கைண்ட் ஆஃப் மியூசிக்கை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே வந்து பண்ணுறாங்க. பிகாஸ் அப்போ தான் ஜென்சி கிட்ஸ் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து அவங்க மியூசிக் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் நம்ம அனிருத் அவர்களே வந்து அந்த மாதிரி தான் மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ அவர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற பேங்கர் வந்து ஒரு தரமான பேங்கர் அப்படி தான் சொல்லணும். அது ஒரு 2010 2015 ரிலீஸ் ஆன ஒரு குத்துப்பாட்டு ஃபீல் வந்து இப்போ திரும்ப 2026 வந்து நம்ம அனிருத் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த பாட்டை பற்றி சொல்லணுன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா இந்த 2010 2015 ரிலீஸ் ஆன குத்துப்பாட்டு ஃப்ளேவரை கொஞ்சம் போட்டு 10% வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் அவர்களுடைய ஃப்ளேவரை போட்டு மிக்ஸ் பண்ண இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அடாவடி பாட்டு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த பாடலுடைய வோக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திச்சிலம் பால் அவர்கள் தான் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு தரமான ஒரு கானா ஸ்டைல் ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இவருடைய ஒரு ஃபேமஸான ஆல்பம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா லவ் டுடேயில் பச்சை இலை சாங் வந்து இவர் தான் பாடினார். அது வந்து ஒரு பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய சன் ஒரு படம் வந்து நடிச்சிருந்தார், கொம்பு சீவின்னு சொல்லி. அந்த படத்தில் வந்து இவர் வந்து ஒரு பாடல் வந்து பாடினார். தங்கலான் படத்தில் வந்து இவர் வந்து ஒரு பாடல் வந்து பாடினார். அதே மாதிரி நம்ம டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படம் கண்ணே கண் மணியே நினைக்கிறேங்க, எனக்கு அந்த படத்துடைய பேர் இப்போ சரியான ஆகலை. பட் அந்த ஆல்பம்லேயே வந்து ஒரு பாட்டு வந்து பாடினார். எல்லா பாட்டுமே இவருடைய பாட்டு மோஸ்ட்லி ஹிட்டாக இருங்க. அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் இந்த பாடலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வோக்கல் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம அனிருத் அவர்கள் டச்சே பண்ணல, நல்லது தான். பிகாஸ் நம்ம அனிருத் அவர்களுக்கு இந்த குத்து சாங்லாம் வந்து அவ்வளோ வராது. ஈவன் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு குத்து சாங் அவ்வளோ வராது, நான் வந்து டேரக்டர் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆளுமாடு ஒழுமா வந்து பண்ணேன். பட் அது வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சி. ஆக்சுவலி ஆளுமாடு ஒழுமா நல்லா தான் இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு பக்கா குத்துப்பாடுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஓகே, நம்ம பேக் டு கண்டென்ட்லேருந்து வரலாம். நம்ம அப்படியே பேசினா அங்கங்கே அப்படியே பேசி எங்கெங்கேயோ போயிடும். ஸோ இந்த பாடலுடைய வோக்கல் நம்ம மத்திச்சலம் பால் அவர்கள் தான் வந்து பண்ணியிருந்தார். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த பாடலுடைய லிரிசிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேருங்க. ரூகேஷ், விக்னேஷ் சிவன், ஹைசன்பர்க். ஸோ இதில் ரூகேஷ் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், விக்னேஷ் சிவன் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஹைசன்பர்க் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது, நம்ம அனிருத்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ ஹைசன்பர்க் யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கணிப்பு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று அனிருத் அவர்களாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஹைசன்பர்க் தான் யாருங்கிறது இப்போ வந்து ஒரு மிஸ்ட்ரியாக நம்ம தமிழ் சினிமாவுடைய மியூசிக் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அப்படி தான் சொல்லிடும். ஸோ அதாவதுங்க எல்லா இங்கிலீஷ் ஆல்பம்லே இவருடைய பேர் வந்து லிரிசிஸ்ட் லிஸ்ட்டில் வந்து வந்துடும். அதாவது எல்லா இங்கிலீஷ் ஆல்பம்லேயே அனிருத் அவர்கள் கம்போஸ் பண்ணால் இவருடைய பேர் வந்து லிரிசிஸ்ட் லிஸ்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு சில இங்கிலீஷ் போர்ஷன்லாம் இருக்குது. அந்த போர்ஷன் வந்து மேபி ஹைசன்பர்க் வந்து எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. மீதி வர தமிழ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருகேஷ், அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்னேஸ்வரன் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ கடைசியாக இந்த பாட்டு வந்து ஒரு பாட்டோட காப்பி அப்படின்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். அதாவதுங்க ஜென்ரலாக நம்ம அனிருத் அவர்கள் வந்து எப்படி ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் வேறு ஒருத்தவங்களோட பாடலை காப்பி பண்ணி பண்ணுவார் அப்படிங்கிற ட்ரோல் தான் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இவருடைய சொந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ண மாதிரி ஒரு பாட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரம்முன்னு ஒரு தமிழ் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க, ஒரு பேய் படம், ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேயி ஃபோபியா அப்படின்னு ஒரு பாடம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத்தும் சிம்பு அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு பேயி ஃபோபியா சம்திங் வரும், எனக்கு அந்த பாட்டோடைய பேர் சரியாக தெரியல. பட் பேய் ஃபோபியா அந்த மாதிரி தான் வந்து வரும்.
நான் அந்த பாட்டு வந்து இங்கே போடுறதுக்கு வந்து விருப்பப்படலைங்க. ஏன்னா அப்புறம் நான் பாட்டை இங்கே ப்ளே பண்ணி காப்பி ரைட்ஸ் வந்து அப்புறம் சேனல் பேர போது இப்போ தான் வந்து ஒரு 675 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அப்புறம் நான் டப்புன்னு பாட்டை போட்டு காப்பி ரைட்ஸ் வாங்க விரும்பலை. ஸோ அதனால் அந்த பாட்டோடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? நீங்கள் வந்து அந்த பாட்டை ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது 40வது செகண்டுக்கு அப்புறம் கேளுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடாவடி பாட்டு மாதிரி தாங்க இருக்கும். அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத்து சிம்புவும் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்தீசலம் பாலா பாடியிருக்காங்க. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. அந்த மாடுலேஷன் முதற்கொண்டு அப்படியே இருக்குங்க. எனக்கு சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அனிருத் அவர்கள் வாண்டடாக பண்ணாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாராங்கிறது தெரில. பட் மாடுலேஷன் அப்படியே இருக்குங்க. ஒரு சில பாட்டில் வந்து எனக்கே வந்து இது காப்பி கிடையாது, ஏன் வாண்டடாக அனிருத் மேலே ஹேட் பரப்புகிறாங்களே அப்படிலாம் யோசிச்சிருந்தேன். பட் இந்த பாட்டு வந்து எனக்கு கேட்டோன்னே வந்து அப்படியே வந்து அதே மாடுலேஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லையாங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.